வணக்கம். இந்த வீடியோவில் முதலமைச்சராகும் விஜய் முதல் கையெழுத்து, பெண்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் தமிழக அரசியலில் புதிய மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. திமுக மற்றும் அதிமுக என நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த இரண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் இந்த முறை விஜயினை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், முதியோர்கள், விவசாயிகள் மற்றும் நடுத்தர மக்களை நேரடியாக கோரக்கூடிய பல வாக்குறுதிகளை தவேக வெளியிட்டிருந்தது. அதனால் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அவர் முதல் கையெழுத்து எந்த திட்டத்திற்கு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தவேக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற முக்கிய அறிவிப்புகள் பலருடைய கவனத்தை ஈர்த்தது. குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 நிதி உதவி, ஆண்டுக்கு 6 LPG சிலிண்டர்கள் இலவசம், திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுச்சேலை, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், முதியோர், கைம்பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 3000 உதவித்தொகை, பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம், குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு, ஆண்டுதோறும் இலவச முழு உடல் பரிசோதனை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை, 5 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள், தொழில் தொடங்குவதற்கு ரூபாய் 25 லட்சம் கடன் போன்ற திட்டங்கள் பெண்கள், ஏழை மக்கள், இளைஞர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் எந்த கோப்பில் முதல் கையெழுத்திட போகிறார் என்பது தற்போதைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கிறது. குறிப்பாக பெண்களின் வாக்குகள் கணிசமான அளவில் தவேகவிற்கு சென்றிருப்பதாக கூறப்படும் நிலையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டத்தில் முதல் கையெழுத்து இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. சிலர் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுச்சேலை வழங்கும் திட்டத்தில் அவர் கையெழுத்திடலாம் என்றும் கூறுகிறார்கள். குறிப்பாக பெண்களை மையப்படுத்திய திட்டங்கள் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவருக்கு பெரும் ஆதரவை உருவாக்கும் என்பதால் முதல் கையெழுத்து பெண்களுக்கான திட்டமாக இருக்கும் வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இத்தனை பெரிய அளவிலான நலத்திட்டங்கள் மற்றும் இலவசங்களை செயல்படுத்த தேவையான நிதியினை எப்படி திரட்டப் போகிறார் என்ற கேள்வி எழுகிறது. மக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மாநில நிதி நிலைமையும் சீராக வைத்திருப்பது விஜய்க்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.